ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேனலில் எல்லாருக்கும் தேவையான முக்கியமான தகவல்கள் தான் வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். உடல் நலத்திற்கு தேவையான தகவல்கள் தான் பார்த்துட்ருக்கோம் வீடியோவாக. ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு முக்கியமான தகவல் அதில் இருக்கும். உடல் நலத்திற்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கும் அது மாதிரி ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஜுக்வெஸ்ட். இது வந்து ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பின்னாடி வர வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய வீடியோவுக்கு வந்துடலாம். அதாவது அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் பாதிக்கப்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான், ஆண்களை விட. அப்போது அந்த பெண்கள் எப்படி ஒரு நாளைக்கு அவங்களுடைய அந்த டைமிங்கை எப்படிலாம் பண்ணணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதை பார்க்கலாம். இப்போது காலைல நீங்கள் ஒரு 5 o'clock எழுந்திருக்கணும், இல்லைனா 5:15, 5:30 எழுந்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 15 minutes முன்னாடியே, அதாவது 5:30னா 5:15 எழுந்துடணும். எழுந்துட்டு 15 minutes மெடிடேஷன், யோகா, எக்ஸசைசஸ் இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். அது மாதிரி பண்ணிவிட்டு அந்த 15 minutes அது மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் காலையை தொடங்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒன்று செய்கிறது, ஒன்று யோகாவோ இல்லை மெடிடேஷன் ஏதாவது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மன அழுத்தம் மார்னிங்கே அதிலிருந்து ரிலீவ் ஆகலாம். அடுத்தது எங்கன்னா போகணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அந்த டைமுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், எல்லா திங்ஸையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கணும். அந்த டைமில் நம்மளுக்கு ஏதாவது மிஸ் ஆகிடுச்சின்னா ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுத்து இன்னும் அவங்கள நோயாளியை தான் கொண்டுட்டு போகும். ஓகேங்களா? அடுத்தது இப்போது இன்றைக்கி நம்ம இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறோம். ஆனால் இந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அது மறந்து போகும், அடிக்கடி மறந்து போகும். அதனால் என்ன பண்ணலாம், ஒரு நோட்டு எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்தந்த ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதி வச்சுக்கிறோம். எழுதி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க்கை ஃபாலோ பண்ணலாம். ஈவன் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க கூட சரி, ஆஃபீஸில் போயிட்டு ஐயோ மறந்துட்டேன், இந்த ஒர்க் பண்ணலை, அந்த ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன், அப்படி ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக எதாவது ஞாபகம் இல்லாட்டா கூட எடுத்து அதை ரீசெக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம் உங்கள் ஒர்க்கை தப்பு இல்லாமல். அடுத்ததாக இப்போது வேலைக்கு போகிறவங்க பஸ்ஸுக்காக காத்திருக்கும்போது உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பஸ்ஸு லேட்டாக வருது. அப்போ ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அந்த நேரத்தில் அந்த 10 நிமிஷத்தில் என்ன பண்ணலான்னா ஏதோ புக்கு படிக்கலாம், ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது செய்யலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். அதை விட்டுட்டு அந்த பஸ்ஸு வரல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணக்கூடாது. அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுற டைமை ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு ரீடிங் கொடுக்கும்போது அது உங்களுக்கு ரிலாக்ஸ்டான ஃபீலிங்கை கொண்டு வரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலையை இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் அன்றைக்கே பண்ணி முடிக்கணும். அப்புறம் செய்யலாம் நீங்கள் தள்ளி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேலையோட இன்னொரு வேலையும் சேர்ந்து அடிஷன் ஆகிடும். உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அது ஓவர் பர்டனாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் அவாய்ட் பண்ணணும்.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் எப்பயுமே வந்து ஒரு ஒர்க்கை அன்றைக்கே முடிக்கும்போது உங்களுக்கு நல்லது. அதை தள்ளி தள்ளி போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மன அழுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக ஒரு இடத்துக்கு செல்லணும், ஏதாவது ஒரு இடம் போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை ஒரு 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 ஹாஸ்பிட்டலோ ஏதாவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு 10 நிமிஷமோ ஒரு 1/4 மணி நேரமோ முன்னாடியே நீங்கள் போயிடலாம். ஈவன் 20 நிமிஷம் 1/2 hour முன்னாடி கூட போகலாம். இது தப்பு கிடையாது. ஏன்னா அந்த டைமுக்கு நீங்கள் கிளம்பும்போது மணி ஆகிடும் அந்த ரீச் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தாட்டில் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அது கரெக்டான அந்த டைமுக்கு கிளம்பாத ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் முன்னாடி போகிற மாதிரி ட்ரை பண்ணணும். அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு வேலையை பண்ணுறீங்க, ஒரு இடத்துல அது தப்பாக நடந்து போச்சு, சரி அதை தப்பாக நடந்தால் நம்மளால் மாற்ற முடியாது, அதையும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் நிறைய நல்லது பண்ணியிருப்பீங்க, நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், அதை நினச்சிட்டு இதை பழசை மறக்க பார்க்கணும், தவறான ஒரு விஷயத்தை மறக்க பார்க்கணும். அப்போ மறக்க பார்க்கும்போது மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த விஷயத்துலேருந்து மன அழுத்தத்துலேருந்து உங்களால் மீண்டு வர முடியும். அடுத்ததாக மனசில் கவலைகள் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சவங்களுடனோ அல்லது பிடித்த விஷயத்தையோ நீங்கள் கவனம் செலுத்தணும். அது மாதிரி செய்யும்போது உங்களால் என்னதுன்னா அந்த மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு அதுதான். நீங்கள் அந்த கவலையிலே இருக்கும்போது அதையே நினச்சிட்டே இருந்தால் சரி வராது. உங்களுக்கு முடியலையா, அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர முடியலையா, உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட யாருக்கிட்டையாவது பேசுங்க, இல்லை ஒரு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க, இல்லை வெளியே ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். அது மாதிரி பண்ணும்போது உங்களால் அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும்போது, அதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்முன்னு படுத்துருங்க, கண்ணை மூடி படுத்துருங்க. எந்த ஒரு இதையும் யோசிக்காமல், எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் நீங்கள் அந்த கண்ணை மூடி படுத்துட்டு நல்ல விஷயத்தை மட்டும் நினச்சிட்டு படுத்திங்கனாலே போதும். அந்த மன அழுத்தத்துலேருந்து கண்டிப்பாக வெளியே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் எல்லாருக்குமே தேவைப்படுற வீடியோ தான். மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லாதவங்களும் சரி, எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன், மன அழுத்தம் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். மன அழுத்தம் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அடுத்த